श्रीमती रामानुजाय नमः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिन श्रेयसे. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ 12வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் பகவான் பக்தி யோகத்தை எப்படி செய்யணுன்றதை சொல்லிட்டு அந்த பக்தி யோகத்தை ஒரு விதமாக செய்யணும்னு சொல்லிட்டாரு. அப்படி செய்ய முடியலன்னா ஏன்னா உறுதியான புத்தி பிறக்கணும் அப்படின்னு அந்த உறுதியான புத்தியோட தான் பக்தி யோகத்தை கடைப்பிடிக்கணும். அப்படி எல்லாருனாலையெல்லாம் செஞ்சிட முடியாது இல்லையா? அப்படி செய்ய முடியலன்னா என்ன அப்படின்றது தான் 9வது ஸ்லோகம் மூலமாக என்னை அடையணுன்ற ஆசையோட அதாவது பகவானுடைய எண்ணிலடங்காத பல கல்யாண குணங்கள் நற்குணங்கள் அதெல்லாம் சிந்தனை செய்தால் அப்போ உறுதியான புத்தி ஏற்படும். அந்த ஏற்பட்ட உறுதியோட பக்தி யோகத்தை செய்யலான்னு சொன்னார். சரி, இப்போது பகவானுடைய கல்யாண குணங்களை கூட சிந்திக்க முடியல அப்படின்னா, அதாவது பகவானுடைய கல்யாண குணங்கள் பற்றி தெரியலனாலோ இல்லை தெரிஞ்சும் அதை பற்றி சிந்திக்க முடியலனாலோ அதுக்குண்டான வழியை தான் 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அபியாசேப்ய சமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி. அபியாச அப்படி அசமர்த்த அசி, அதாவது பகவானுடைய கல்யாண குணங்களை கூட சிந்தனை செய்வதற்கு முடியல, அதுக்கு ஒரு ஆற்றல் இல்லாதவனாக இருந்தால், அப்படி ஒருத்தர் இருந்தால் அப்போ என்ன பண்ணுறதுனா மத் பரமஹ கர்ம பவ, என் விஷயமான என் சம்பந்தப்பட்ட உயர்ந்ததான கர்மங்களை தொண்டுகள் எல்லாம் செய். என்ன அப்படின்னா சந்தனம் அரைக்கிறதா இருக்கட்டும், பகவானுக்கு மாலை சமர்ப்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பகவானுக்கு பூ தொடுக்கிறது, பூஜை செய்கிறது, பகவானை நமஸ்கரிக்கிறது, நாம சங்கீர்த்தனம் செய்கிறது, பகவானுடைய நாமங்களையே சொல்லி அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். இப்படி செய்து கொண்டு வந்தால் மதர்த்தம் கர்மாணி குர்வனப்பி, என் பொருட்டை என்னை குறித்து செயல்கள் தொண்டுகளை அதை செய்துட்டு இருந்தா கூட சித்திமவாப்சியசி, சித்தி அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னுடைய கல்யாண குணங்களை பற்றி நினச்சாலோ சரி, இல்லை என்ன சம்பந்தமாக தொண்டுகள் செயல்கள் எல்லாம் செஞ்சாலோ சரி, இது நினைவாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி, அதை செஞ்சுக்கிட்டே வந்தால் சித்தி அடைஞ்சிருவார்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த படிப்படியாக பார்க்கலாம். பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது பகவான் சம்மந்தப்பட்ட விஷயமான கர்மங்கள் செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தால் பகவானுடைய கல்யாண குணங்களை பற்றி நினைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா பகவானை குறித்து தானே நம்ம இதெல்லாம் செய்கிறோம். அப்போது அந்த எண்ணங்கள்லாம் ஏற்படும். ஓ, பகவான் இவ்வளோ எளிமையானவரா, ஐயோ அவருக்கு நம்மளே பூஜை செய்கிற அளவுக்கு அவர் எளிமைப்படுத்திக்கிட்டாரே அவரை அப்படின்ட்டுலாம் நினைக்க தோணும். அப்போ அவரோட கல்யாண குணங்கள் அவருடைய குணங்கள் பற்றிலாம் நினைக்க ஆரம்பிப்போம். அதை நினைக்க என்ன ஆகும்னா மனசில் ஒரு உறுதி ஏற்படும். அப்புறமா அந்த உறுதியான புத்தியோட பகவான் கிட்ட அந்த புத்தியே விட்டுட்டு வந்தால் பகவான் இடத்திலேயே வாழலாம். இதை தான் நம்ம 8வது ஸ்லோகத்திலே பகவான் சொன்னார் இல்லையா, பகவான் இடத்துலேயே வாழலாம்னா கவலையற்று வாழலாம். இந்த உலகத்தில் தான் இருப்போம், ஆனால் எந்த மற்ற கவலைகள்லாம் இல்லாமல் வாழலாம் அப்படின்ட்டு பகவான் அழகாக இந்த படிக்கட்டு போட்டு சொல்கிறாரு. சரி, இப்போ இது கூட செய்ய முடியலன்னா, பகவான் விஷயமாக நினைக்கவும் முடியல, இல்லை செயல்களையும் செய்ய முடியல அப்படின்னா அதுக்கும் பகவான் இன்னும் எளிமைப்படுத்தி, ஏன்னா இதுலேருந்தே பார்த்திங்கன்னா பகவானுக்கு நம்ம மேலே எவ்வளோ கருணைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எளிமைப்படுத்தி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை 11வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.